இப்போ தான் ஸ்கூலுக்கு போகணும் அதுக்குன்னே வந்துட்டு கையோடு இவனை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்க ஏன் ஸ்கூலுக்கு போகலையா இன்றைக்கி லீவா நீ அவன் இதுக்கு கோவமாக போகிறான்ட்டு அந்த பையன் கோவம் உள்ளே போய் கதவை சாத்திடுறான் டே கதவை திறடான்னு ரோஹிணி சொல்கிறாங்க கதவை திறக்கவே மாட்டேங்கிறான் அவன் இதுக்கு இப்போ கோவமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க ஆமாம் அவன் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாடா இப்போ கோவப்படுறதுக்கு ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாடா நீ வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு ரோஹிணி திட்டுறாங்க என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி யாருமே தெரியக்கூடாது யாருக்குமே கண்ணை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் தாண்டி ஸ்கூலில் சேர்த்தா அந்த ஸ்கூலில் எங்கள் மாமனார் வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்காருன்னு என்ன சொல்கிற மாப்பிள்ளையோட அப்பா வேலை பார்க்குறாரு அவருக்கு இந்த சந்தர்ப்பம் இப்போ எதுக்கு அமைஞ்சிச்சு பாரு ஏதோ நடந்திருக்கு பாரு என்றைக்குமே வேலைக்கு போகாதாலும் இன்றைக்கி திடீர்னு வேலைக்கு போகிறாரு அதுவும் உன் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வேறு வேலைக்கு போகிறாரு நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு வீட்டில் பேசாமல் உண்மையை சொல்லிடலாம்ல உங்கள் மாமனார் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவராக இருக்கார் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்கிடுவார் அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ இப்படி பேசுகிற இதுக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல லைஃப் எனக்கு அமையலை இப்போ இது நானும் அமைச்சுக்கிட்ட லைஃப் இதாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் மண்ணை வரி போடுற மாதிரியே நீ பேசுறியேம்மா அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது கேளு ரோஹிணி